அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இன்று ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிகம் ஸலவாத் ஓத வேண்டும். அடுத்தபடியாக சூரத்துல் கஹஃப். இந்த சூரத்துல் கஹஃபினுடைய சிறப்புகள் ஹதீஸுகளில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சூரத்துல் கஹஃபை வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும். எவரொருவர் ஜும்ஆ நாளன்று சூரத்துல் கஹஃபை ஓதுவாரோ அடுத்த 8 நாட்கள் வரைக்கும், அதாவது மறு ஜும்ஆ வரைக்கும் சகலவிதமான குழப்பங்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும். எப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, ஒருவேளை தஜ்ஜால் வந்துவிட்டாலும் கூட அவனுடைய குழப்பம் இவரை பாதிக்காது, அந்த குழப்பத்திலிருந்தும் இவர் பாதுகாக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்டா தஜ்ஜால் குழப்பத்தை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய குழப்பம் இல்லவே இல்லை, இல்லையா? வாழ்க்கையில் எத்தனையோ குழப்பங்களில் அகப்பட்டு தவித்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் நாம் சூரத்துல் கஹஃபை ஓதுவதால் அடுத்த ஜும்ஆ வரைக்கும் குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம், இல்லையா? திருமணமான தம்பதியினர் மனக்குழப்பத்தால் பாதிக்கப்படுகிறார்கள், குடும்ப உறவுகளும் மனக்குழப்பத்தால் பாதிக்கப்படுகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நுஸ்ஹா சொல்லித்தர்றாங்க. என்ன நுஸ்ஹா? இந்த ஜும்மா நாளில் சூரத்துல் கஹஃப் ஓதுங்கப்பா, அடுத்த ஜும்மா வரைக்கும் எல்லா குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. இந்த குழப்பங்களின் வரிசையில் தஜ்ஜால் வருகை, அவனுடைய செயல், இது மிகப்பெரிய குழப்பம் சமூகத்தில் ஏற்படும், அதிலிருந்தும் இவர் பாதுகாக்கப்படுவார் என்று அடையாளப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் கஹஃபை எவர் அது இறக்கப்பட்டதை போன்று சரியாக உச்சரித்து ஓதுவாரோ அவருக்காக மறுமை நாளன்று இந்த சூரா அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா முக்கர்ரமா வரைக்கும் ஒளிமயமானதாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். யார் இந்த சூராவினுடைய கடைசி 10 ஆயத்துக்களை ஓதுவாரோ தஜ்ஜால் வெளியானாலும் தஜ்ஜால் இவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றார்கள். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூரா. அல்லாஹு அக்பர். இன்றைய நாள் அது ஓதுவதற்கு தோதுவான அற்புதமான நாள். இன்றைய நாள் என்ன நாள்? வெள்ளிக்கிழமை, இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மறுமை நாளன்று இவர் இருக்கும் அந்த இடத்திலிருந்து மக்கா முக்கர்ரமா வரைக்கும் ஒரு பிரகாசத்தை இந்த சூரா ஏற்படுத்தும் என்றால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் இதை ஓதியவர் பாதுகாக்கப்படுவார் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, வாழ்நாளில் இது போன்ற நியாமத்துக்களை நாம் தவறவிடக்கூடாது. அப்படி தவறவிட்டால் நம்மை போன்ற அபாக்கியசாலிகள் யாரும் இல்லை. அதனால் இந்த சூரத்துல் கஹஃபை வெள்ளிக்கிழமை தோறும் ஓதுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா விதமான அருளும் செய்வான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.